ஆதார் அட்டையில பெயர் மாற்றம் செய்யறதுக்கு, டேட் ஆஃப் பர்த் மாத்துறதுக்கு, ஜெண்டர் மாத்துறதுக்குன்னு நாமளும் சரியான ஆவணங்களை வச்சு முயற்சி பண்ணியிருப்போம். ஆனா நம்மளுடைய அப்ளிகேஷன் மட்டும் ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கும். நம்ம கூடவே இன்னொருத்தர் பண்ணியிருப்பாரு, அதே மாதிரியான ஆவணத்தை வச்சா பண்ணியிருப்பாரு, ஆனா அவருக்கு மாறிட்டு இருக்கும், நம்மளுக்கு மாறாம போயிருக்கும். இதுல என்னதான் பிரச்சனை இருக்கு, ஏன் நம்மளுக்கு மட்டும் நடக்குதுன்னு சொல்லி குழப்பத்துல இருக்கிற உங்களுக்கான காணொலி தான் இது. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். ஆதார் அட்டையில நாம பெயர் மாற்றம் செய்யறதுக்கோ, டேட் ஆஃப் பர்த் மாத்துறதுக்கோ, இல்ல ஜெண்டர் மாத்துறதுக்கோ லிமிடேஷன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் மாத்துறதுக்கு ஒரு லிமிடேஷனும், ஜெண்டர் மாத்துறதுக்கு ஒரு லிமிடேஷனும், பெயர் மாத்துறதுக்கு ஒரு லிமிடேஷனும், அதாவது தமிழ்ல வரம்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இந்த வரம்புகள் இருக்கிறதுனாலதான் நாம அந்த வரம்பை கடந்துட்டு நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்மளுடைய அந்த திருத்தங்கள் சரி வர மாறுறதில்லை. இது பல வாட்டி பல பேர் நம்ம நினைச்சிருப்போம், நமக்கு மட்டும் இது நடக்குதா, எல்லாருக்கும் இது மாதிரிதான் இருக்கா, நம்ம சரியான டாக்குமெண்ட்ஸ் வச்சா கூட நம்மளுக்கு மாற மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அப்படியான அந்த குழப்பத்துக்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த வரம்புன்னு சொன்ன இல்லையா, அந்த லிமிட்டேஷன், இதை நம்ம எப்படி செக் பண்றது அப்படிங்கிற பார்ப்போம். முதல்ல உங்க மொபைலா இருந்தாலோ இல்ல சிஸ்டமா இருந்தாலோ கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல உதய் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்ம ஆதாரோடைய அபிஷியல் அந்த வெப்சைட் வரும். அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே டவுன்லோட் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டவுன்லோட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே லாகின் அப்படின்னு வரும். லாகினை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் அங்க இருக்கு கேப்சா கோடு கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை போட்டுட்டு திரும்பவும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல பாருங்க, அட்ரஸ் அப்டேட் அப்படி இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே மறுபடியும் அட்ரஸ் அப்டேட் திரும்ப 2 கால ஆப்ஷன் காட்டும். இதுல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வரிசையா காட்டுது பாருங்க, பேரு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, எத்தனை வாட்டி முயற்சி பண்ணலாம். இதுல அட்ரஸ் மாத்துறதுக்கு மட்டும்தான் அன்லிமிட்டடா நம்ம ட்ரை பண்ணலாம், அன்லிமிட்டடா மாத்திக்கலாம். மற்றபடி பெயர் மாற்றம் செய்யறதுக்கு 2 வாட்டி தான் அலௌடு, டேட் ஆஃப் பர்த்துக்கு 2 வாட்டி தான் அலௌடு, ஜெண்டர் மாத்துறதுக்கு 1 வாட்டி தான் அலௌடு. இந்த லிமிட்டேஷன் நீங்க தாண்டிட்டீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. நீங்க எத்தனை வாட்டி மாத்த முயற்சி பண்ணாலும் மாறாது. அதனால நீங்க திருத்தம் செய்யறதுக்கு முன்னாடி 1 வாட்டி இந்த மாதிரி லாகின் பண்ணி நமக்கு எவ்வளவு லிமிட்டேஷன் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை லிமிட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா மாத்த ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். உங்க ஆவணம் சரியாக ஆவணம் நீங்க வைக்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த திருத்தம் ஆயிடும். இல்ல எனக்கு லிமிட்டேஷனே இல்லை, ஆனா டாக்குமெண்ட் கரெக்டா வச்சிருக்கிறேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க வழக்கம் போல ஆதார் சேவை மையத்துக்கு போய் இந்த கரெக்ஷன்ஸை பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுடைய ஆவணம் அப்புறம் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒரு ரிசிப்ட் தருவாங்க இல்லையா, அந்த ரிசிப்ட் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி இந்த மெயில் ஐடி இருக்குல்ல, இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மெயில் அனுப்பிச்சா உடனே நம்மளுக்கு பதில் வராது. தொடர்ந்து ஒரு 2-3 மெயில் நீங்க பண்ணீங்கன்னா அவங்க அதை எடுத்துக்கிட்டு லிமிட்டேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுடைய அந்த திருத்தத்தை மாத்த வழிவகை செய்வாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். கடந்த சில வீடியோக்கள்ல ரொம்ப லென்த்தா இருக்கு, நீளமா இருக்கு நிறைய பேர் சொன்னதுனால இது எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது சார்ந்த வேற ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கும் பதில் சொல்ல முயற்சி பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு லைக்கை தட்டிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. Information is wealth.